அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். மாலை வந்தனங்கள். நான் பேசுறது எல்லோருக்குமே தெளிவாக கேட்கிறதா? ஃபர்ஸ்ட் எல்லோருக்குமே தெளிவாக கேக்குதா? ஓம் சார் கேக்குது சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ நாங்கள் எங்களுடைய செஷனுக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ கிழக்கு மாகாண பொதுச் சேவையின் மாகாண முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆன்லைன் வழியாக கோரப்பட்டிருக்கின்றன. ஸோ அது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் விண்ணப்பிக்கும் நடைமுறை பற்றிய விவரங்களை நாங்கள் இன்று ஆராயப் போகின்றோம். வர்த்தமானி மற்றும் விண்ணப்பம் தொடர்பாக நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. கால்ஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த செஷன் அந்த அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். முதல்ல அனைத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதாவது வர்த்தமானி உட்பட இறுதியில உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தா நீங்க அதை இறுதியில நாங்க நேரம் ஒதுக்குவோம். அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ள முடியும். ஓகே. நாங்க ஒரு சின்ன எங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தோட நாங்க செஷனுக்குள்ள நகரலாம். ஸோ நான் மாஸ்டர் அட்மின் ரஃபீஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஜிகே ஐக்யூ மாஸ்டர் அப்படிங்கிறது நாடளாவிய ரீதியில பல தொழில் வாய்ப்புகள், அதே போல கோர்சஸ், ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் என்று பல லட்சக்கணக்கான மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு இணையதளம். ஸோ நிறைய மாணவர்கள் அதனூடாக தொடர்ச்சியாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதோட மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் பற்றி மாணவர்கள் அறிந்திருப்பீர்கள். நாடளாவிய ரீதியில் எம்எஸ்ஓ, ஜிஎஸ்பிஎஸ்ஓ, லோ காலேஜ், அதுபோல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஏடிஓ, இப்போ நடக்கிற கஸ்டம்ஸ், டீச்சிங், சர்வீஸ் எக்ஸாம்ஸ் போன்ற தொடர்ச்சியாக பல பரீட்சைகளுக்கான வழிகாட்டல்களை நடாத்தி வருகிறது. ஸோ அந்த வகையில் தற்போது கூட 5 போட்டி பரீட்சைகளுக்கான வழிகாட்டல்கள் இடம்பெறுகின்றன. முக்கியமாக ஊவா மாகாண எம்எஸ்ஓ கூட இப்ப கோரப்பட்டிருக்கிறது. நேரத்தோட தென் மாகாண, அதே போல வடமாகாண எம்எஸ்ஓ போட்டி பரீட்சைகள் கோரப்பட்டு அதற்கான அதற்குரிய நியமனங்கள் கூட வழங்கப்பட்டன. இப்ப ஊவா மாகாண எம்எஸ்ஓ, அதே போல கிழக்கு மாகாண எம்எஸ்ஓ போட்டி பரீட்சைகள் கோரப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்கள்ல எங்களோட கற்ற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்போது பல அரசு பதவிகள் இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து இந்த டேஷ்போர்ட்ல ஸ்கிரீன்ல தீராதீங்க, சரியா? ஓகே. ஸோ கடந்த காலத்துல பல மாணவர்கள் தொடர்ச்சியாக நியமனங்களை பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஓகே, விடயத்துக்குள்ள வருவோம். நாங்க எம்எஸ்ஓ அப்படிங்கிறது ஃபெஸ்ட்டுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய கேள்விகளுக்குள்ள இருக்கும். நிறைய மாணவர்கள் அதை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனா சில மாணவர்கள் அது தொடர்பாக அறியாம இப்போதான் முதலாக சரி செய்து பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கையோட வந்திருக்கலாம். ஸோ அனைவரையும் உள்ளடக்கி ஒன்றாகத்தான் நாங்க பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே. எம்எஸ்ஓ அப்படிங்கிறது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி அந்த ஜொப்பை நாங்க கிளாக் அல்லது இலிகிதர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒரு எழுது வினைஞர். அதுக்கு பிறகு அது முகாமைத்துவ உதவியாளர் என்றெல்லாம் பல பரிமாணங்கள்ல அது அழைக்கப்பட்டு இப்போ அது ஒரு சேவையாக மாற்றப்பட்டிருக்கிறது. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் என்று மாற்றப்பட்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில இப்ப இலங்கையில 2 வகையான எம்எஸ்ஓக்கள் காணப்படுகின்றன. அது டீச்சிங்காக இருந்தாலும் சரிதான், வேறுபட்ட பதவிகளாக இருந்தாலும் சரிதான். இப்ப எம்எஸ்ஓ எடுத்துக்கணும் உதாரணமாக, நான் அது தொடர்பாக பேசுவோமே. மத்திய அரசாங்கத்தினுடைய எம்எஸ்ஓ, மத்திய அரசாங்க முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். அதே போல மாகாணத்துக்குரிய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். மத்திய அரசாங்கம் என்று வருகின்ற போது இது கடந்த காலங்கள்ல, கடந்த வருடம் கூட அதுக்குரிய பரீட்சை இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில விண்ணப்பங்கள் கோரப்பட்டு சோ ஆட்சேர்ப்பு செய்யப்படும். சோ அப்படி அதுல நியமனம் பெறுகின்றவர்கள் நாட்டின் எந்த பாகத்திலும் சேவையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் கட்டாயமானாக அதுல வர்த்தமானில தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். சோ நாடளாவிய ரீதியிலான எம்எஸ்ஓல நியமனம் பெறக்கூடியவர்கள் ஜெஃப்னாவிலோ அல்லது காலிலோ, உங்களுடைய மாவட்டத்தை தவிர வேறு ஏதேனும் மாகாணத்திலோ அல்லது வேறு மாவட்டங்களிலோ சேவையாற்ற வேண்டும், சரியா? ஆனா மாகாண எம்எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய மாகாணத்தில் மாத்திரம்தான் நீங்கள் நியமனம் செய்யப்படுவீர்கள். உதாரணமாக இந்த கிழக்கு மாகாணம் என்று தனியாக எம்எஸ்ஓ கோரப்பட்டிருக்கிறது தானே. ஸோ அதுல நியமிக்கப்படுபவர்கள், அதாவது எம்எஸ்ஓ நியமனம் பெறுபவர்கள் திருகோணமலை, அதே போல மட்டக்களப்பு, அம்பாறை.
இந்த 3 மாவட்டங்களுக்குள்ள மாத்திரம்தான் நியமனம் பெறுவார்கள். சோ இதை தாண்டி கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே யாரையும் அது என்ன செய்ய மாட்டாங்க, நியமிக்க மாட்டார்கள். சரியா? அப்ப உங்களுக்கு அந்த மாகாணத்துக்குள்ளேயே உங்களுக்கான பதவி, அதாவது வேலை வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? சோ அதே போல எம்எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும், எம்எஸ்ஓ மாத்திரமல்ல, இலங்கையில பல்வேறு அரச போட்டி பரீட்சைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு ஒரு முறைதான் விண்ணப்பம் கூறுவார்கள். ஆனா இந்த மாகாண எம்எஸ்ஓ, கிழக்கு மாகாண எம்எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் அது கோரப்பட்டு ஒரு 6, 7, 8 வருடங்களாகி விட்டது. சோ அதுக்கு பிறகு இப்பதான் கோரப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிங்க, வயது அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானது. இப்ப பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் இருக்கலாம். அதே போல கஜானாவில் பற்றாக்குறையாக இருக்கலாம், நிர்வாக சிக்கல்களாக இருக்கலாம். அப்ப இதன் காரணமாக கோரப்படுகின்ற காலம் தள்ளி போடப்படுகின்ற போது எங்களுடைய வயதும் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இப்ப இந்த முறை அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு, இப்ப உதாரணமாக இறுதியாக அப்ளை பண்ண மாணவர்கள் இன்று நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாத சந்தர்ப்பங்களாக காணப்படும் அவர்களுடைய வயது அதிகரிப்பின் காரணமாக. ஆகவே சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பொன்னாக்குகின்றீர்களா அல்லது மண்ணாக்குகின்றீர்களா அல்லது வீணாக்குகின்றீர்களா என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அதாவது உங்களுடைய கைகளாலே உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். ஆகவே சந்தர்ப்பங்களை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும், மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த எம்எஸ்ஓ அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு பொக்கிஷம். தொடர்ச்சியாக பேசுகின்ற போது அது தொடர்பாக மிக முக்கியமான விடயங்கள் பற்றி அலசுவோம். இது ஒரு ஏலவலுடன் கூடிய, அநேகமான பதவிகளை பார்த்துப்பீங்கன்னு சொன்னப்ப சேவிஸ் எக்ஸாம், எஸ்எல்ஏஸ் போன்ற போட்டி பரீட்சைகள் விண்ணப்பங்கள் கோரப்படவிருக்கின்றன. சரியா? அதுக்கெல்லாம் டிகிரி குவாலிஃபிகேஷன். அதே போல டீச்சிங் எக்ஸாம் எடுத்துக்கொண்டா அது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனோட தான் எழுதலாம். ஆனா எம்எஸ்ஓ போட்டி பரீட்சையானது ஏலவலோட உயர்தர தகைமையோட, ஒருவருக்கு 3 சித்திகள் ஏலவல்ல காணப்படுமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், ஏலவலோட ஒரு அரச பதவி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அரசு அமைத்து கொடுத்திருக்கிறது. அப்ப ஒரு நிரந்தர அரசு சேவைக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு இந்த எம்எஸ்ஓ ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது ஒரு ஜாப் செக்யூரிட்டி. ஜாப் செக்யூரிட்டி அதாவது தொழில் பாதுகாப்பு அப்படின்னு தமிழ்ல நாங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னா இது ஓய்வூதியம் கொண்டது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யுங்க, 60 வயதுல நீங்க ஓய்வு பெறுவீங்க. ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்கு என்ன செய்யும், பென்ஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களுடைய மரணம் வரை வந்து கொண்டிருக்கும். அதே போல லோன், ஹவுசிங் லோன், மற்ற மற்ற லோன்களை கூட நீங்க இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். வார நாட்கள்ல உங்களுடைய வேலை எப்படி காணப்படும் சொன்னா, வார நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிலிருந்து 4 மணி வரை மட்டும்தான் வேலை. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கான விடுமுறை. சரியா? அதே போல எம்எஸ்ஓவாக தெரிவு செய்யப்படுகின்றவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொன்னா எஸ்எல்ஏஸ் போன்ற உயர் போட்டி பரீட்சைகள்ல தோற்றுவதற்கான ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பம் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்எல்ஏஸ் இப்போ கால் பண்ணுவாங்க. எஸ்எல்ஏஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதாவது ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். நான் அதன் மூலம் வருகின்ற ஒருவர் எந்த அளவு ரீதியாக உயர்வார் என்று சொன்னா, ஒரு அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்படுபவர் எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணிய ஒருவர் தான். அப்போ ஒரு அமைச்சுக்குள்ள ஒரு பெரியவர் யாருன்னு சொன்னா நாங்கள் அமைச்சர்னு சொல்ல மாட்டோம். அமைச்சின் செயலாளர். அமைச்சர் பார்லிமெண்ட் கவுந்துடின்னு சொன்னா அமைச்சர் இல்லை நைட்டுக்கு. ஆனா அமைச்சினுடைய செயலாளர் அப்படிங்கிறது நிரந்தரமானவர். அப்ப எஸ்எல்ஏஸ் பாஸ் பண்ணக்கூடிய ஒருவர் தான் அமைச்சினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்படுவார். அதே போல ஒரு டிஎஸ் ஆஃபீஸ், உதாரணமாக உங்களுடைய இதுக்கே வரனே, உங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் யாருன்னு சொன்னா அவரும் ஒரு எஸ்எல்ஏஸ் பாஸ் பண்ணிய ஒருவர் தான். இப்ப இந்தியாவில் நாங்கள் ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம். அது அப்படியே இங்கே எஸ்எல்ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளவு பவரான ஒரு பதவி. பல்வேறு உங்களுக்கான சலுகைகள் காணப்படுகின்றன. வாகன மற்ற இதர படிகள் அப்படிங்கிறது. என்னுடைய தந்தையை பொறுத்தவரை அவர் ஒரு எஸ்எல்இஏஎஸ், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், கல்வி நிர்வாக சேவை. சரி, இது அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். ஆகவே இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. ஒரு 5 வருடத்துல நீங்க முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு நியமனம் பெற்று ஒரு 5 வருடத்தால நீங்க இந்த போட்டி பரீட்சைக்கு தோற்ற முடியும். இப்ப மிக விரைவில் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை கோல் பண்ணவிருக்கிறது. அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, வெளியில இருக்கக்கூடிய எஸ்எல்ஏசிக்கு அப்ளை பண்ணக்கூடிய பட்டதாரிகளோட நீங்க போட்டியிட மாட்டீர்கள். அவங்களுக்கு ஒரு 70% ஒதுக்கப்படும். உங்களுக்கு எஸ்எல்ஏசிக்கு 30% ஒதுக்கப்படும்.
அப்ப உங்களுக்குள்ள மாத்திரம்தான் அந்த போட்டி காணப்படும். அப்ப எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கறத வந்து கவனத்துல கொள்ளுங்க. ஏன் நான் சேவிஸ் எக்ஸாம் பத்தி பேசுகின்றேன், எம்எஸ்ஓ தாண்டி ஏன் பேசுறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல நாங்க என்ன சொல்றோம்னா ஆசை வைக்கணும். அப்ப ஆசை வைக்கணும்னா அது பற்றி முதல்ல நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது பற்றி முதல்ல தெரிஞ்சிருந்தா தான் எங்களால முழுமையான ஃபோக்கஸ் அதுக்கு வந்து கொடுக்க முடியும். சாதாரணமாக ஜஸ்ட் வந்து எம்எஸ்ஓ கால் பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாரையும் போல நாங்களும் அப்ளை பண்ணுவோம், நாங்களும் எழுதுவோம் அப்படின்னு இருக்காம, அந்த தொழில்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாவற்றையும் நாங்க ஃபர்ஸ்ட் அறிந்திருக்க வேண்டும். சரியா? ஆகவே அதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பவுமே வந்து பேசுறது. ஆகவே இவ்வாறு பல பொக்கிஷங்களை உள்ளடக்கிய ஒரு பதவி. நிச்சயமாக நீங்க அதை பொன்னாக்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோட நாங்க வந்து கெசட்டுக்குள்ள நுழையலாம். ஸோ கெசட் பற்றி பேசுகின்ற போது யாரும் வந்து குறுக்கிட வேண்டாம். ஏதாவது சந்தர்ப்பங்கள், கேள்விகள், வினாக்கள், சந்தேகங்கள் இருப்பின் இறுதியாக நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா கேட்கலாம். சரியா? ஓகே. சொன்னா நிறைய பேருக்கு ஒரே சந்தேகங்கள், குவாலிஃபிகேஷன் ரீதியாகலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையுமே வந்து தெளிவுபடுத்தும். ஓகே. அதே போல வந்து இதுக்கு அப்ளை பண்ற அப்படிங்கிற விஷயம் ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து இப்ப எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கும் இந்த எக்ஸாம் இது அதாவது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல எம்எஸ்ஓ அப்ளை பண்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. வெரி ஈஸி இது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டை விடவும். ஸோ அந்த விஷயங்களை கூட நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லி தருவோம். ஸோ நீங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு நாங்கள் இறுதியில பேசலாம் அப்படின்னு நினைத்து நான் இந்த இந்த செஷனுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அப்ளை பண்றதுலயும் சரி, எந்த ஒரு விஷயமா இதுல சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்க உடனடியாக எங்களை என்ன செய்யலாம்னு சொன்னா கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நாங்கள் 24 hours வந்து அலர்ட்லயே இருப்போம். ஓகே. ஸோ மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா மார்க் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ எல்லாவற்றையும் வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து சிலவங்களுக்கு வந்து அது இதாகிடும். ஆனா கட்டாயமாக என்ன செய்யுங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு 5 pages இருக்கு, 5 பக்கங்கள். இது ஒரு தடவை முழுமையாக நீங்க வாசிங்க. வாசித்த பிறகு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரியா? ஓகே. அப்ப இது மொத்தமாக உங்களுக்கு தெரியும் வந்து முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை தரம் 3 அப்படின்னு நான் சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப அதுக்கு பிறகு தான் அவர் வந்து வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை எழுதி தரம் 2, தரம் 1 அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள வந்து நுழைவர். அப்ப அவங்களுடைய சம்பளங்கள் வந்து என்ன செய்யும்னா அதிகரிக்கப்படும். சரியா? அப்ப இப்போதைக்கு வந்து கிழக்கு மாகாணத்துல வந்து 123 வெற்றிடங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டிருக்கின்றன. அது வந்து மாகாண திறமை அடிப்படையில தான் இந்த ஆட்சேர்ப்பு வந்து செய்யப்படும். அப்ப எப்படியான ஒரு ஆட்சேர்ப்பாக இருக்கும்னு சொன்னா, மாவட்ட ரீதியாக அது இருக்காது. மாகாணத்துல முழுமையான மாகாணத்திலே வந்து முதல் 123 பேரை, அதாவது புள்ளி திட்டத்தினுடைய அடிப்படையில முதல் 123 பேருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்து வழங்கப்படும். அது அந்த பேப்பர்ஸ் தொடர்பாக நாங்க பேசுகின்ற போது அது தொடர்பாக நாங்க பார்க்கலாம். அப்போ மாவட்ட ரீதியில எல்லாம் மாகாண திறமை அடிப்படையில கிழக்கு மாகாணத்துல மட்டும்தான் போட்டி. வேற எந்த மாகாணத்தவரும் இதற்குள்ள வந்து நுழைய முடியாது. சரியா? அதே போல பாருங்க, கிழக்கு மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்ட அவர் நிரந்தர வதிவிடமாக அவர் இருக்க வேண்டும். அதே போல எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போகலாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, www.ep.gov.lk. நான் ஆல்ரெடி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறோம் வெப்சைட்ல எங்களுடைய. ஸோ நீங்க அதுக்குள்ள நேரடியாகவே வந்து என்ன செய்யலாம், நுழைய முடியும். சரியா? அதே போல எப்போ வரையும் அப்ளை பண்ணலாம்டா கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. 2026/8/14. அப்போ 14ஆம் தேதி 8ஆம் மாதம் பிற்பகல் 10 மணி வரையும் தான் நீங்க அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய மாணவர்கள் செய்யற தப்பு என்ன தெரியுமா, இறுதி நேரத்தில் அப்ளை பண்றது. பரீட்சைகள் திணைக்கள கடைசியா நாங்க சில இதுகள் வந்து எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணி கொடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இறுதி இறுதி ஒரு அரை மணித்தியாலத்துல தொடர்பு கொண்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட எங்களால் கோவிக்க முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணோம், அப்படி நீங்க செய்யாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு மாத காலப்பகுதி தரப்படுகிறது. ஏன்னா இறுதி நேரத்தில் சில நேரங்களில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்றதன் காரணமாக வெப்சைட் வந்து தடைப்படலாம், அதனுடைய சேவர் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே நீங்க ஏர்லியாக அப்ளை பண்றது பெட்டர். ஆனா கெசட்டை முழுமையாக வாசிக்கிறோம், உங்களுக்கு தினங்கள் இருக்குதானே. ஸோ ஆகவே கவனமாக முழுமையாக வாசித்துட்டு நீங்க அப்ளை பண்றது பெட்டர். அதே போல கிழக்கு மாகாணத்துல 4 நகரங்கள்ல இந்த பரீட்சை இடம்பெறும். அப்ப கட்டாயம் வந்து உங்களுடைய மாவட்டத்துல இந்த பரீட்சை வந்து இடம்பெறும். ஸோ இதுக்கு வந்து எழுத்து மூல பரீட்சை மாத்திரம்தான் நடத்தப்படும். அப்ப எழுத்து மூல பரீட்சை மட்டும்தான் புள்ளி வழங்கப்படும். அதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. நேர்முக பரீட்சைக்கு வந்து புள்ளிகள் கிடையாது. நேர்முக பரீட்சையில ஜஸ்ட் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஓ லெவல் ரிசல்ட், அதே போல ஏ லெவல் ரிசல்ட், அதே போல உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், என்ஐசி இப்படியான விஷயங்கள் தான் பரீட்சிக்கப்படுமே தவிர உங்களுக்கு வந்து
நேர்முக பரீட்சையில எந்த ஒரு புள்ளியுமே வந்து வழங்கப்படாது. உங்கள்ட்ட ஐசிடி சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா, லீடர்ஷிப்ல ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு எந்த தேவையுமே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க வினாத்தாளை ஒட்டிய ஒரு ஆட்சேர்ப்பாக மாத்திரம்தான் இந்த எம்எஸ்ஓ போட்டி பரீட்சை அப்படிங்கிறது காணப்படும். ஓகே, அடுத்ததாக வந்து ஆட்சேர்ப்புக்கான நிபந்தனைகளுக்குள்ள நான் போகலாம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த பதவி வந்து நிரந்தரமானது, அதே போல வந்து ஓய்வூதியம் பென்ஷன் அப்படிங்கறத விஷயத்தை வந்து கொண்டது. சரியா? அப்ப பென்ஷன் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். அந்த விஷயங்கள்லாம் எப்பவுமே வந்து கெசட்ல இடம்பெறுகின்ற விடயம்தான். அதை பத்தி பெருசா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த இரண்டாவது வந்து இந்த நியமனம் வந்து இடமாற்றத்திற்கு உட்பட்ட சேவையாகும். அப்ப இதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா, கிழக்கு மாகாணத்துக்குள்ள மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க, இடமாற்றப்படுவார்களே தவிர வேற எந்த மாகாணத்திலும் வந்து இடமாற்றப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுல மென்ஷன் பண்றாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல மட்டும்தான் இந்த இடமாற்றங்கள் அதே போல வந்து நியமனங்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து மிக முக்கியமானது. அதே போல மூன்றாவது விஷயம் சொல்லப்படுது வந்து இந்த நியமனம் 3 வருட தகுதிகான் காலத்திற்கு உட்பட்டதாகும். சரியா? அப்ப ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். நீங்க அரச பதவியில எந்த ஒரு பதவிக்குள்ள போனாலும் சரிதான், தகுதிகான் காலம் 3 வருடம் தகுதிகான் காலம்னு இருக்கும். அது டீச்சிங்காக இருந்தாலும் சரிதான், இப்ப ஜிஎஸ் ஆக இருந்தாலும் சரிதான். அதை சொல்றது வந்து நன்னடத்தை காலப்பகுதி என்று வேறொரு பேரும் பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த 3 இயர்ஸுக்குள்ள என்ன செய்வோம்னா, நீங்க ஒரு விடுமுறைகள் அவ்வளவு எடுக்காம அதுக்குரிய ஸ்கீம் எல்லாம் தருவாங்க உங்களுக்கு. ஸோ அதே போல வந்து நல்ல முறையில நீங்க நடந்து கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வராம நீங்க நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 3 வருஷத்துல என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி 3 இயர்ஸ்ல உங்களுடைய ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரியா? அடுத்தது வந்து 3 வருடங்களுக்குள் வந்து முதலாவது வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை. அப்ப 3 தடை தாண்டல் பரீட்சை காணப்படுது. அதெல்லாம் வெரி ஈஸியா அதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா சிம்பிள், சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ அதுக்குள்ள வந்து பாஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மட இன்கிரிமெண்ட் அடுத்தடுத்த தரம் 2 தரம் ஒன்றுக்கு வாரதுக்கான வாய்ப்புகளாக அமைந்து காணப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதெல்லாம் வந்து பொதுவான விடயங்கள். சரியா? 2வது அரசகரம மொழியில பாஸ் பண்ணணும், சிங்களம் பாஸ் பண்ணணுன்றது அதெல்லாம் பேசிக்கான சிங்கள விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? அடுத்தது வந்து குறிப்பிடப்பட்ட அரச கிழக்கு மாகாண சபையில ஓகே, இது வந்து என்ன விஷயம்னு சொன்னா இதுல 5வதுல சொல்லப்படுற விடயம், ஆல்ரெடி கிழக்கு மாகாணத்துல அரச சேவையில இருக்கக்கூடிய நபர், அதாவது மாகாண சேவையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விண்ணப்பிக்கோடும் அப்படின்னு சொல்லி விரும்பினா அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் காணப்படுமே. ஸோ உதாரணமாக வந்து அவர் கிழக்கு மாகாண ஒரு ஆசிரியராக இருக்கலாம். சரியா? கிழக்கு மாகாண அஹ், இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசிரியராக அல்லது வேறு பதவிகள் இருக்கலாம். அப்ப அவர் வந்து இதுக்குள்ள எம்எஸ்ஓக்குள்ள நானும் எம்எஸ்ஓ ஆகணும் அப்படின்னு விரும்பினா அவர் அந்த திணைக்களத்தில் அவருடைய திணைக்கள தலைவர்கிட்ட சைன் வாங்கணும். அது எப்ப, அது எங்க காணப்படும்னு சொன்னா, நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கடைசியா டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் அடியில பாத்தீங்கன்னு சொன்னா திணைக்கள தலைவர் அப்படின்னு காணப்படும். ஸோ அவங்க தான் சைன் பண்ணணும். நீங்க வந்து எந்த ஒரு ஜொப்லையும் இல்லைன்னு சொன்னா, அதாவது வந்து மாகாண சேவைகள் எந்த ஒரு ஜொப்லையும் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து சைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? அப்ப இது வந்து ஆல்ரெடி ஜொப்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே. அடுத்து 3 பொதுவான தகைமைகள் என்னென்ன விஷயம் அப்படிங்கறத சுருக்கமாக நான் பார்த்து கொண்டு போகலாம். மிக முக்கியமாக வந்து இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். ஓகே. அதே போல விண்ணப்பதாரி கிழக்கு மாகாணத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவராக இருத்தல் வேண்டும். அப்ப வேறு மாகாணங்களாக இல்லாம கிழக்கு மாகாணத்தை அதுக்கு எப்படி அவங்க வந்து அதை ப்ரூஃப் பண்றாங்கன்னு சொன்னா, குறைஞ்சது இந்த விண்ணப்ப முடிவு தேதி இருக்குந்த அடுத்த மாதம் அதுக்கு முன்னர் 6 வருடங்கள், அதுக்கு முன்னரான 6 வருடங்கள்ல ஆக குறைஞ்சது 3 வருஷமாவது கிழக்கு மாகாணத்தை தொடர்ச்சியாக இருத்தல் வேண்டும். அப்ப ஒருவர் பெரும்பாலும் எல்லாருமே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாகத்தான் தொடர்ச்சியாக வசிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனா ஒரு சிலர் என்ன செய்யற, அவங்களுடைய தந்தை தாயினுடைய இடமாற்றம் காரணமாக அல்லது வேறு தேவைகள் காரணமாக வேறு மாகாணத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, நகர்ந்துருவாங்க. இப்ப 2026 2020ஆம் ஆண்டுல இருந்து 2026ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள ஏதாவது வருடங்கள்ல தொடர்ச்சியாக 3 வருடங்கள் அவர் கிழக்கு மாகாணத்தில் இருந்திருப்பார் இருந்தா அவரும் வந்து என்ன செய்யலாம், விண்ணப்பிக்க முடியும். சரி? அப்ப அதுல பதிவிடம்லாம் இப்ப வந்து நீங்க அப்ளிகேஷனோட போடுறது தேவையில்லை. நேர்முக பரீட்சையின் போது தான் என்ன செய்யணும்டா, நிரந்தர வதிவிடத்தை வந்து சமர்ப்பிக்கணும். அது எலெக்ஷன் டேப்ல பிரித்து எடுத்து சமர்ப்பிக்கணும். அந்த நேரத்துல வந்து அது தொடர்பாக நாங்க என்ன செய்யணும், கைட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது வந்து பொதுவான விஷயங்கள் தான். சிறந்த நல்லொழுக்கம் உள்ள ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும். அதே போல விண்ணப்ப முடிவு தேதி என்று அல்லது அதற்கு முன்னர் அறிவித்தில் கூறப்பட்ட சகல தகைமைகளையும் பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும்.
இப்ப இந்த விஷயம் என்னத்தை மென்ஷன் பண்ணுச்சுன்னா, சில மாணவர்கள் வந்து என்ன செய்ய ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது அல்லது ஓ லெவல் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தான், க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய தகைமைகள் வந்து பூர்த்தியாகி இருந்தால் மாத்திரம்தான் நீங்க அப்ளை பண்ணலாம். பெண்டிங் ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் இதுல வந்து தெளிவு பண்றாங்க. சரியா? அடுத்தது வயதில்லை. வயதில்லை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் வந்து, கிழக்கு மாகாண அரசு வந்து இப்போ வயதில்லை வந்து 35 ஆகாதும் 18ல இருந்து 35 வயதுக்குட்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க, போட்டி வந்து மிக அதிகமானதாக இருக்கு. இப்போ 30 வந்து குறையும், ஆனா 35 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்ப நிறைய பேர் வந்து இந்த போட்டி பரீட்சை எழுதுவதற்கான வாய்ப்பு வந்து காணப்படுகிறது. ஆகவே உங்களுடைய கல்வி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய இதுகளை கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்து கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்தது கல்வி தகைமைகள். இதுல தான் நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வாரது. இப்ப இதுல மிக முக்கியமாக கவனிங்கன்னா, தெளிவாக சொல்றேன், இதை நல்லா வாசி பாருங்க. 5A, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தமிழ் அல்லது சிங்களம் அல்லது ஆங்கிலம் மற்றும் கணிதம் உட்பட 4 பாடங்களில் திறமை சித்தியுடன் ஒரே அமர்வில் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். அப்ப இதுல என்ன சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னா, உங்களுடைய ஓ லெவல் ரிசல்ட் உங்களுடைய மொழின்றது வந்து இங்க எல்லாருமே வந்து தமிழ் மொழி தான் எடுத்திருப்பீங்க. அப்ப தமிழும் கணிதமும், சரியா, சி சித்தி திறமை சித்தி அப்படிங்கிறது வந்து சி சி அல்லது பி அல்லது அதுக்கு மேல அல்லது ஏ இருக்கலாம். சரி, எஸ் இருக்கக்கூடாது. அப்ப இந்த 2 பாடங்களும் தமிழும் கணிதமும் கட்டாயம் குறைஞ்சது சி இருக்கணும். அதோட சேர்த்து வந்து 4 பாடங்கள்ல இப்ப தமிழும் கணிதமும் சி வந்துடுச்சு. அப்ப இன்னும் 2 பாடங்கள், ஏதாவது வேறு பாடங்கள் இருக்குமே, அதுலயும் 2 பாடங்கள், 2 சி, அதாவது மொத்தம் 4 சி உட்பட ஒரே அமர்வுல ஒரே தடவையில 6 பாடங்கள்ல சித்தி அடைந்து வைக்க வேண்டும். அப்ப இன்னும் 2 பாடத்துல 2 எஸ் இருந்தாலும் காணும். சரியா? அப்போ இதை பாருங்க, தமிழும் கணிதமும் கட்டாயம் வந்து என்ன சேர்ந்திருக்கணும், சி இருக்கணும். பியாக இருந்துக்கலாம், ஏயாக இருந்தலாம், அது பிரச்சனை இல்லை. இன்னும் 2 பாடங்கள்லையும் 2 சி இருக்கணும் வேறு பாடங்கள்ல. இன்னும் 2 பாடங்கள்ல 2 எஸ் இருந்தாலும் போதும். இப்படி ஒரே தடவையில நீங்க ரிசல்ட்ஸ் வச்சிருப்பீங்களான்னு சொன்னா நீங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாம். ஆனா சிலர்கள் என்ன செய்யறது, சிலங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா வந்து, அவங்களுக்கு வந்து இன்னொரு தடவையில, சாரி எனக்கு சின்ன ஒரு சுகவீனம் ஒரு, ஸோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது. ஓகே. அப்ப ஒரே தடவையில வந்து எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த தடவையில எஸ் ஒன்று இருக்கும். தமிழ் கணிதத்தில் எஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்ப அடுத்த தடவையில 2வது தடவையில அவர் வந்து சிஓ அல்லது பிஓ அல்லது ஏஓ எடுத்து வச்சிருப்பார். அவர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டா அவர் அப்ளை பண்ண முடியாது. என்னங்க மென்ஷன் பண்ணிருக்கிற விஷயம் ஒரே அமர்வில் அப்படிங்கிற விஷயம் மிக முக்கியமானது. சிலர்கள் வந்து கேட்பாங்க கொஸ்டின் வந்து என்ன மாதிரின்னு சொன்னா, ஓகே, எல்லா சந்தேகங்களும் வரவேற்கப்படுகின்றன. ஸோ கட்டாயம் அப்படியான எண்ணிக்கை வந்து குறைவாக விடத்து ஒரே அமர்வுல இப்ப இல்லைன்னு சொன்னா, எங்களை 2 அமர்வுகள்ல இருந்தா எங்களையும் எடுப்பாங்களான்னா கட்டாயம் வந்து எடுக்க மாட்டாங்க. கெசட் என்ன சொல்லுதோ அதன்படி மாத்திரம்தான் ஆட்சேர்ப்பு செய்யப்படுமே தவிர எந்த ஒரு கரெக்ஷனும் வந்து இந்த கெசட்ல பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றேன்னு சொன்னா இன்னொரு அமெண்ட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஒரே அமர்வுல கட்டாயம் இருக்கும். அத்துடன் அல்லதில்ல அத்துடன் உயர்தர பரீட்சையில் சாதாரண பொது பரீட்சை மற்றும் பொது ஆங்கிலம் தவிர்ந்த ஏனைய அனைத்து பாடங்களிலும் ஒரே அமர்வில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். அப்ப காமன் ஜெனரல் டெஸ்ட், ஜெனரல் இங்கிலீஷ், இது தவிர அனைத்து பாடங்கள் அப்படின்னு சொல்றது 3 பாடங்கள். சரியா? அப்ப 3 பாடங்கள்ல நீங்க என்ன செய்யணும், ஒரே அமர்வுல சித்தி அடைந்திருக்க வேண்டும். அப்ப 3 பாடங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது ஸ்ட்ரீம் இல்லாம சிலர் வந்து வேற வேற 3 பாடங்கள் எடுத்திருப்பாங்கன்னு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? 3 பாடங்கள் உங்களுக்கு சித்தி, ஜஸ்ட் 3 எஸ் சித்திகள் இருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்பள அளவு திட்டம் போட்டிருக்கிறாங்க. பேசிக் சேலரி வந்து 48,470. ஸோ நீங்க பென்ஷன் டைம்ல 82,800 ரூபாவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இது ஜஸ்ட் இப்படின்னு போடுவாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட் வரும்போது வரவு செலவு திட்டத்துல சம்பளங்கள் என்ன செய்யப்படும், அதிகரிக்கப்படும். சரி, அதுக்கப்புறம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக சேவையில் இருக்கிற அதுலயும் அதிகரிக்கப்படும். அப்ப என்ன செய்யும், இந்த சலரி ஸ்கீம் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். உங்களுடைய வினைத்திறன் தடை தண்டல் பரீட்சை நீங்க பாஸ் பண்ணுகின்ற போது, அதே போல நீங்க சிங்கள மொழி 2ஆம் மொழி அரசார்ப மொழியை பாஸ் பண்ணுகின்ற போது, அப்படியான விஷயங்கள் போது உங்களுடைய சம்பளம் என்ன செய்யும், இதுல எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். சரியா? அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஆட்சேர்ப்பு முறை.
ஆட்சேர்ப்பு முறை எப்படி இருக்குன்னு சொன்னா, கிழக்கு மாகாணத்தில் அனுமதிக்கப்பட்ட மாகாண முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை ஆட்சேர்ப்பு திட்டம் வந்து எழுத்து பரீட்சை மூலமாகத்தான் வந்து என்ன செய்யப்படும் சொன்னா காணப்படும். அப்ப எழுத்து பரீட்சை தான் மிக முக்கியமானது. இதுல நீங்க 200 கேள்விக்கு, சாரி, 200 மார்க்ஸுக்கு அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற 123 பேர் ரேங்க் பண்ணுவாங்க தானே. ஸோ அதில் 123ல ஒருவராக நீங்க வந்தாலே போதும். உங்களுக்கு இன்டர்வியூ, நான் ஆல்ரெடி சொன்ன இன்டர்வியூ மார்க்ஸ் கிடையாது, உங்களுக்கு நேரடியாக என்ன செய்யப்படும், அப்பாயின்மெண்ட் வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும். சரியா? அப்ப திறமை அடிப்படையில, மாகாண திறமை அடிப்படையில தான் இந்த ஆட்சேர்ப்பு வந்து செய்யப்படும். தகைமைகள் வந்து நேர்முக பரீட்சையில வந்து என்ன செய்யப்படும், பரீட்சிக்கப்படும். ஓகே. சோ சில நேரங்கள் உங்கள்கிட்ட தகமை இல்லை, சிலருக்கு வந்து மெட்சிலேஸ், ஆனா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வைங்கவே. அப்ப சில நேரங்கள்ல அந்த தகமை இல்லைன்னு தெரிய வரும் இடத்து அவங்களுக்குரிய அந்த உரிமை என்ன செய்யப்படுமா, ரத்து செய்யப்படுமா. அப்ப இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, இன்டர்வியூக்கு வந்து மார்க்ஸ் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அதுதான் மிக முக்கியமான. ஜிஎஸ் எக்ஸாம்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க, 300 மார்க்ஸ் வந்து எக்ஸாமுக்கு, 50 மார்க்ஸ் வந்து நேர்முக பரீட்சைக்கு. அப்ப அதுல எங்களுக்கு கொஞ்சம் சில பயங்கள் தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. அப்ப இதுல என்ன செய்யற, நேர்முக பரீட்சைக்கு மார்க்ஸே இல்ல அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ முழுக்க முழுக்க வினாத்தாளை நம்பிய ஒரு பதவி, ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அதே போல ரெண்டாவது, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வருது. ஸோ மொத்த புள்ளிகளின் முன்னுரிமை வரிசை அடிப்படையில் நியமனத்துக்கு வந்து நேர்முக பரீட்சைக்கு வந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அப்ப எழுத்து பரீட்சையில மொத்த புள்ளிகள், அப்ப ரேங்க் பண்ணக்கூடிய அந்த மொத்த புள்ளிகள்ல இருந்து 123 பேர் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அப்ப நேர்முக பரீட்சைக்கு 2 மடங்குல தெரிவு செய்யப்படலாம். சரி, ஆக்களை கூப்பிடலாம். ஆனா வந்து முதல் 123 பேருக்கு, சில நேரங்கள் அந்த 123 பேர்ல ஒருவர் வந்து வேற ஜொப் எடுத்திருக்கலாம் உதாரணமாக, அல்லது வந்து அவர் வெளிநாட்டுல போயிருக்கலாம், அல்லது அவர் இறந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குதானே. அப்ப 124, 25, 26, 27 அந்த சந்தர்ப்பங்கள் வந்து பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். சரியா? அடுத்தது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, வந்து 7வதுல உரோம இலக்கம் 3, ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும், இதுல வினாப்பத்திரங்கள் வந்து 2 காணப்படுது. நீங்க கீழே பேஜ்ல பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலையும், அந்த 2 வினாப்பத்திரத்திலையும் குறைந்தபட்சம் 40 புள்ளிகள் வந்து பெற வேண்டும். அப்ப உள்ளச்சார்பு அப்டிடியூட் பேப்பர்ல 40 புள்ளிகள், மினிமம் 40 மார்க்ஸ். மொழித்திறன்ல வந்து மினிமம் 40 மார்க்ஸ். ஆனா மொத்த புள்ளிகள்ல குறைந்தபட்சம் 50 வீதத்தை பெற்றுத்தர வேண்டும். அப்ப மொத்த புள்ளினா கூட்டினா 200 வரும். சரியாவா? 50 வீதம் அப்படிங்கிறது 100 மார்க்ஸ். அவ கட்டாயம் என்ன செய்யணும், மினிமம் வந்து ஒவ்வொரு பேப்பரையும் 40 புள்ளிகள் இருக்கணும். மொத்தத்தை கூட்டினா 100க்கு மேல இருக்கணும் அந்த புள்ளிகள். அதுதான் இந்த விஷயம் சொல்லுவா. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். இப்படி இருக்கிறவங்களை மட்டும் தான் எடுத்து என்ன செய்வாங்க, ரேங்க் பண்ணுவாங்க. உதாரணமாக உங்களுக்கு அப்டிடியூட் பேப்பர்ல 39 வந்துடுச்சு. சரியா? 39 வந்துடுச்சு. லாங்குவேஜ் மொழித்திறன்ல 90 வந்துடுச்சு. இப்ப இவரை வந்து கூட்டுனா வந்து இவர சம்டைம்ஸ் வந்து 123 ரேங்குக்குள்ள வரலாம். ஆனா இவரை உள்ளடக்குவாங்களான்னு சொன்னா கட்டாயம் வந்து உள்ளடக்க மாட்டாங்க. 100 மார்க் கூட்டினா 100 புள்ளிகளுக்கு மேல வருதுதான். ஆனா இவர் அந்த வினாப்பத்திரத்துல 40 புள்ளிகளை பெற தவறி விட்டார் மினிமம். அப்ப இவருக்கு என்ன செய்யுது, அந்த எம்எஸ்ஓட நியமனம் வந்து அவருக்கு வந்து தவற விடப்படுகிறது அப்படிங்கிற விஷயம். ஒரு பேப்பர்ல 90 எடுத்து இன்னொரு பேப்பர்ல 39 எடுத்தா கூட அவர் வந்து நியமனம் பெற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொண்டு படிங்க. சரியா? அடுத்தது வந்து விசேட தேவையுடையவர்கள் பற்றி சொல்லப்படுது. மாற்றுத்திறனாளிகள், அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் என்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? அப்ப சிலர் வந்து சாதாரணமானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி பொய்யான இதுகளை வந்து சமர்ப்பிக்கிறது வந்து அங்கவினர் என்று குறிப்பிடக்கூடாது. அதுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஓகே. அடுத்தது வந்து பரீட்சை தொடர்பான விஷயங்களுக்குள்ள போகும். பரீட்சை கட்டணம் வந்து 1000 ரூபாய். சரி, இது எங்க வந்து ஓகே, பரீட்சை கட்டணம் வந்து 1000 ரூபாய். இந்த கட்டணத்தை வந்து நீங்க எங்க கட்டணும்னு சொன்னா இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு பிரதேச செயலகத்தில், உங்களோட டிவிஷனல் செக்ரட்டரியேட் இருக்குதானே, டிஎஸ் ஆபீஸ், அங்க போய் இந்த செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு கிழக்கு மாகாணம் என்ற பெயருக்கு வந்து நீங்க வந்து பரீட்சை கட்டணத்தை செலுத்த வேண்டும். சரியா? அப்ப நீங்க வந்து இதை பாத்தீங்கன்னு சொன்னா அக்கௌண்ட் நம்பர் தரல, டிஎஸ் ஆஃபீஸில் நேரடியாக போயிட்டு எம்எஸ்ஓ ஓப்பன் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்கள்ட்ட ஒரு ரிசிப்டை தருவாங்க. சரியா? அந்த ரிசிப்டை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், பரீட்சை கட்டணத்தை செலுத்தி அதில் பற்றுச்சீட்டை ரிசிப்டை
நிகழ்நிலையில அப்லோட் செய்ய வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் இது ஒரு பார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அப்லோட் செய்ய சொல்லி. அது இமேஜில் நீங்க ஒரு மொபைல்ல போட்டோ ஒன்று எடுத்து அதை நீங்க என்ன செய்யண்டா இல்லை அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். சரி, அது சின்ன ஒரு விஷயம். அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்தது, பற்றுச்சீட்டின் மூலப்பிரதியை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். இப்ப ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து போட்டோ பிடிச்சி அந்த ரிசப்டை வந்து கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூலப்பிரதி இருக்குதானே, அதாவது வந்து நீங்க செலுத்தின பற்றுச்சீட்டுற மூலப்பிரதி, அதை என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷனை கடைசியாக என்ன செய்யலாம்னா டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்றால் பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஆப்ஷன் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஒரு இடம் ஒன்று இருக்குது, நான் அதில் சின்ன ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அதில் வந்து கலராதவாறு என்ன செய்யணும்டா அந்த பற்றுச்சீட்டை ஒட்ட வேண்டும். சரியா, ஒட்டி உங்களுக்கு வந்து அதில் கீழே அந்த ஒரு அட்ரஸ் ஒன்று தந்திருப்பாங்க, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல சென்ட் பண்ண வேண்டும். அப்போ கட்டாயம் 2 முறையில் நீங்கள் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். ஒன்று ஆன்லைன் அப்ளிகேஷன், அடுத்தது வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட். சரியா, அப்ப இப்படிதான் நீங்க அதை அப்ளை பண்ணணும். சிலவங்க இந்த பரீட்சை கட்டுறாங்க, சிலர் பரீட்சை எழுத மாட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, பரீட்சைக்கு போட்டுட்டு வேறு பரீட்சைக்கு அதை மாற்றுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சரியா, அப்ப இப்படியான விஷயம் தான். அதே போல காசு கட்டளை முத்திரைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கட்டாயம் வந்து நீங்க டிஎஸ் ஆஃபீஸ்ல 1000 பேமெண்ட் பண்ணி ரிசிப்டா கட்டாயம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா, அப்ப நீங்க அங்க போனீங்கன்றாலே விளங்கும், கேட்டா அவங்க சொல்லுவாங்க எங்க பேமெண்ட் பண்றேன்னு, அங்க போயிட்டு பேமெண்ட் பண்ணீங்கன்னா சரி. சரியா, அடுத்தது பரீட்சை நிபந்தனைகள். நாங்க கொஞ்சம் வேகமாக போகலாம், சின்ன சின்ன விஷயம் தான் எல்லாமே. ஸோ பரீட்சையில விண்ணப்ப படிவம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்குது, தமிழ்லையோ அல்லது சிங்களத்திலயோ இல்லை. அதாவது நார்மல் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெரி ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக அது இருக்கும். சரியா, பெயர், அடுத்த வயசு, மற்ற மற்ற விஷயங்களும் ரிசர்ச் இப்படிதான் கேட்டிருக்கிறாங்க. சரியா, அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை தரவிறக்கம் செய்து, அட்வர்டைஸ்மெண்ட் அது என்னதுன்னா இதுதான் இந்த கெசட் தான் சொல்றாங்க. இதை கவனமாக முழுமையாக ஆலோசனைகளை கடுமையாக பின்பற்றுதல் வேண்டும். அப்ப நீங்க கவனமாக முழுமையாக வாசிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வலியுறுத்துகின்றார்கள். சரியா, அப்போ சம்டைம்ஸ் வந்து சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படாத நீங்க இடையில சின்ன சின்ன கேப்ஸ் விட்டுட்டு, சரி, அதாவது வந்து பூர்த்தி செய்யாத இடைவெளியில இருந்து பூர்த்தி செய்யப்படாவிட்டு சில விஷயங்கள் வந்து நீங்க ஸ்பேஸ்லேயே விடுவீங்க. அப்படியான விஷயங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறபடி. ஆகவே நீங்க ஒரு தரம் நிரப்புகின்ற போது மிக கவனமாக வந்து என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். சரியா, அப்ப இது தொடர்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு எஸ்எம்எஸ் உண்டு அல்லது இமெயில் ஒன்று அனுப்புவாங்க. அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க இமெயில் மூலமாக லொகின் பண்ணுவீங்க அல்லது வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு லொகின் பண்ணுவீங்க அது. சரி, அப்போ அங்க போயிட்டு என்ன செய்யணும், அந்த நம்பருக்கு அல்லது அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்றதை இறுதியில வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஆஹ், இது எல்லா கெசட்லையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான், இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இதுக்குரிய தகைமை உடையவர்கள் என்று கருதித்தான் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, அட்மிஷன் கார்டை வந்து அனுப்புவாங்க. சரி, அப்போ நீங்க வந்து நான் தகைமையுடைய ஆள் தான், இந்த இது ஒரு அனுமானம் இல்லை. சரி, அப்ப நீங்களாம் தகைமை உடையவர்கள் என்ற அனுமானத்தோட தான் கிழக்கு மாகாண சபை வந்து உங்களுக்கான அட்மிஷன் கார்டை வந்து அனுப்பி வைக்கும். சரியா, ஆனா தகைமைகள் வந்து நேர்முக பரீட்சையில தான் பரீட்சிக்கப்படும். ஓ லெவல், ஏ லெவல், என்ஐசி கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக 3 வருடங்கள் இருந்தீங்களான்றதை எலெக்ஷன் ஆப் மூலமா அங்கதான் பரீட்சிப்பார்கள். நான் சின்ன ஒரு ஃபாரினுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு, அதுல போனதுல சரியான இதாயிடுச்சு எனக்கு இந்த தொண்டை கொஞ்சம். ஸோ அதனாலதான் எனக்கு பேசிக்கொள்ள முடியல. பட் எனக்கு வந்து அதை போஸ்ட்போன் பண்ற ஐடியாவும் இருக்கல இன்னைக்கு. உண்மையில அது மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற காரணத்துக்காக. ஸோ ஓகே, தயவு செய்து கொஞ்சம் வந்து பொறுத்துக் கொள்ளுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பரீட்சை அஹ், நடைபெறும் குறித்த காலப்பகுதி முன்னர் விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி அட்டை தொடர்பாக குறுஞ்செய்தி, எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் அறிவிக்கப்படும். அப்போ மாணவர்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த போட்டி பரீட்சை வந்து எப்போ வந்து டேட் பண்றாங்கன்னு வந்து எக்ஸாம் கலண்டர்ல நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுல வராது. ஏன்னா இந்த பரீட்சை நடத்த போறது வந்து எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அப்ப இது நடத்த போறது யாருன்னு சொன்னா கிழக்கு மாகாண சபை. அப்போ நீங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கலண்டர்ல நீங்க இதுக்குரிய டேட்டை தேட வேண்டாம். உங்களுக்கு என்ன செய்யப்படும்னு சொன்னா, இதுக்குரிய அனுமதி அட்டை எப்ப எக்ஸாம் நடக்கும், அதே போல அதுக்குரிய அனுமதி அட்டை தொடர்பாக எப்ப உங்களுக்கு இது நாங்க அனுப்பியிருக்கிறோம் அந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய எஸ்எம்எஸ். ஓகே.
உங்களுடைய எஸ்எம்எஸ் நீங்க ஆல்ரெடி லாகின் பண்றதுக்காக கொடுத்த எஸ்எம்எஸ் இமெயிலுக்கு வந்து அறிவிக்கப்படும். சரியா? அப்போ உங்கள்ட்ட அனுமதி அட்டையில் ஏதாவது பெயர் மாற்றங்கள் நடந்தாலோ அல்லது உங்களுடைய அட்ரஸ் வந்து பிழையாக போடப்பட்டிருந்தாலோ என்ஐசி தவறாக போடப்பட்டிருந்தாலோ இந்த நம்பருக்கு நீங்க அந்த நேரத்துல வந்து அழைத்து அது தொடர்பாக நீங்க வினவலாம். அப்ப அந்த அதனுடைய திருத்தங்களை வந்து அவங்க செய்து தருவார்கள். சரியான? ஆகவே கட்டாயம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை சரியாக நிரப்பணும். என்ஐசி எல்லாம் நிரப்புகின்ற போது மிக கவனமாக இருக்கணும். நீங்க பிள்ளையாக நிரப்பிட்டு எனக்கு வந்து அது பிள்ளையாக வந்துச்சுன்னு சொன்னா அட்மிஷன் கார்டில் அதை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சரி, நீங்க சரியாக கொடுத்து அவங்களுடைய ஏதாவது மிஸ்டேக்ஸ் டைப்பிங்ல ஏதாவது பிழை இருக்குமாக இருந்தா தான் அதைத்தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா திருத்துவார்கள். ஆகவே நீங்க அப்ளிகேஷன் நிரப்புற விஷயத்துல வந்து கவனமாக இருக்கணும். ஏண்டா நாளைக்கு நீங்க ஒரு எம்எஸ்ஓ ஆகா போகின்றவங்க. ஆகவே ஒரு சிம்பிள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நிரப்ப தெரியலன்னு சொன்னா அது மிக பாரதூரமான ஒரு விஷயம் இல்லையா? ஆகவே அதனாலதான் இப்படியான நிராகரிப்புகள் வந்து நடைபெறுகின்றது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க கவனத்துல கொள்ளணும். ஸோ 1க்கு 2 தடவை நீங்க கட்டாயம் வந்து என்ன செய்யணும், அந்த விஷயங்களை வந்து வெரிஃபை பண்ணணும். சரியா? அடுத்தது வந்து அனுமதி அட்டை தொடர்பாக தான் இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்படுது, மற்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ நீங்க இதை நீங்க ரீட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதே போல வந்து விண்ணப்பதாரிகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி திகதி நிறைய மாணவர்கள் நான் சொன்னேனே கடைசி டைம்ல வந்து அப்ளை பண்ற போது உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சுணங்கலாம். ஸோ அதன் மூலமாக கிழக்கு மாகாண சபை அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஸோ அப்படியான பிரச்சனைகள் வந்து அஹ் ஏற்படுங்கிறதால அது தொடர்பான எதிர்மறை விளைவுகள் என்று சொல்றது வந்து உங்களுக்கு அட்மிஷன் கார்டு அனுப்பப்படாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க விண்ணப்பதாரியான நீங்க தான் பொறுப்பேற்கணும். ஆகவே கட்டாயம் வந்து நீங்க வந்து ஏர்லியாக க்ளோசிங் டேட்டுக்கு முன்னதாகவே உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட்ல சென்ட் பண்ணணும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து விண்ணப்பிக்கின்ற முறை. நான் ஆல்ரெடி சொன்ன விண்ணப்பமும் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன். எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை விட கிழக்கு மாகாணத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வெரி ஈஸி, வெரி சிம்பிளாக வந்து அதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் வெரி சிம்பிளாக நிரப்பக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பாக ஷார்ட்டான ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுவோம். ஸோ மொபைலில் தான் நிறைய பேர் செய்வீங்க. ஸோ நாங்கள் மொபைலில் அதை செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்படி சொன்னால் லேப்லையும் நாங்கள் ட்ரை பண்ணலாம். பெரும்பாலானவர்கள் மொபைலில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ விண்ணப்பித்த பிறகு அதனுடைய பிரதியை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ சில விஷயங்கள் வந்து கையெழுத்தினால வந்து பூர்த்தி செய்ய வேணும். கையெழுத்தினால பூர்த்தி செய்ய அப்படிங்கிற விஷயம் நீங்க மேல கொடுத்த எல்லா தகவல்களும் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு தனி குளம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நீங்க டேட்டை போட்டு சைன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா அப்ளிகேஷனும் பொதுவாக அப்படித்தானே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஒருவர் வந்து வெரிஃபை பண்ண வேண்டும். ஸோ அது தொடர்பாக யார் வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து கீழே வழங்கப்பட்டிருக்குது. ஸோ அது தொடர்பாக கீழே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கட்டாயம் வந்து நீங்கள் உங்களுடைய பற்றுச்சீட்டை மூலப்பிரதியை அதை பிரிண்ட் அவுட்டோட சேர்த்து அப்ளிகேஷனோட சேர்த்து எந்த அட்ரஸுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு, கிழக்கு மாகாணம், கன்னியா வீதி, வரவே நகர், திருகோணமலை என்ற முகவரிக்கு முடிவு திகதிக்கு முன்னரோ, சரியா, சொல்லப்பட்ட க்ளோசிங் டேட்டுக்கு முன்னதாகவோ அல்லது ஒரு வார காலத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வண்ணம் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்து உங்களுக்கு அனுப்பணும். சரியா? இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் வந்து நீங்க சும்மா இந்த அட்ரஸை போட்டு அனுப்புவீங்களாக இருந்தா அது வந்து சில நேரங்களும் உங்களுடைய அப்ளிகேஷன் தவறாக வேற இடத்த போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்க கடித உரை இருக்குதான உங்களோட என்பலப், அதுல இடது பக்க மேல் மூலையில இந்த பரீட்சை குறியீட்டு இலக்கம் EX × REC × 26 × 08 அப்படிங்கிற விஷயத்தை என்பளவுக்கு மேல இடது பக்கம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரி, மென்ஷன் பண்ணிட்டு இந்த தலைப்பை வந்து போட்டு விட்டீங்கன்னா சரி. கிழக்கு மாகாண பொதுச்சேவையின் மாகாண முகாமைத்துவ உத்தியோகத்தை சிறந்த போட்டி பரீட்சை 2026 இந்த விஷயத்தை வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிக முக்கியமாக கெசட்டை ஃபுல்லா ரீட் பண்ணிங்கன்னா தான் இந்த விஷயம் வழங்கும். சில மாணவர்கள் அது தெரியாம அதெல்லாம் போடாம அனுப்புறதால அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கார்டு என்ன செய்யலாம், வராம கூட போகலாம். அப்ப வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து 7-8 வருடங்களுக்கு பிறகு கையில வருதுன்னு சொன்னா அதை யாராவது வீணாக்குவார்களா அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பொய்யான தகவல்களுக்கான தண்டனை. இது பொதுவாக பரீட்சைகள்ல நீங்க பொய்யான குவாலிஃபிகேஷன் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துல வந்து தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ கட்டாயமாக வந்து முழுமையாக உண்மையான விஷயங்களை வந்து கொடுத்து நிரப்புங்க. அடுத்தது கையொப்பத்தை உறுதிப்படுத்துது. இப்போ நீங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த கையொப்பத்தை நீங்களும் சைன் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுல சைன் பண்ணிட்டு நீங்க உண்மையானவர், சரியா, சோ நீங்க இந்த இடத்தை தான் சேர்ந்தவர் உங்களுடைய கையொப்பத்தை ஒருவர் உறுதிப்படுத்தணும். அவ யாராக இருக்கணும்னு சொன்னா
ஒன்றில் வந்து அவர் அரசாங்க பாடசாலை அதிபர் ஒரு பிரின்சிபலாகவோ, அதே போல சத்தியப்பிரமாண ஆணையாளராகவோ, அல்லது கிராம உத்தியோகத்தர் ஜிஎஸ் ஆகவோ, அல்லது ஜேபி ஆகவோ, சமாதான நீதவான், அல்லது சட்டத்தரணி ஒருவர், அல்லது பப்ளிக் அதாவது பிரசித்தி பெற்ற நொத்தாரிசு, சரியா, அவராகவோ, அல்லது வந்து இந்த சம்பளத்தை வச்சு கூட அதிகமான இதை பெறக்கூடிய ஒருவரோ அதை வந்து உறுதிப்படுத்தலாம். அப்ப நீங்க சிம்பிளாக ஒரு பிரின்சிபல்ட்ட அல்லது ஜிஎஸ்டி அல்லது ஒரு ஜேபிட்டு ஒரு லோயர்ட்ட நீங்க சைன் பண்ணி கொண்டீங்கன்னா சரி, யார்ட்டையாவது ஒருவர்கிட்ட இல்ல சொல்லப்பட்டவர்கிட்ட. சரியா? விஷயம் பரீட்சார்த்திகள் ஆளடையாளம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி உங்களுடைய எக்ஸாமு போகும்போது நீங்க வந்து என்ஐசியோட போகணும், அல்லது வந்து அது இல்லாதவங்க பாஸ்போர்ட் அல்லது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மூன்றுல ஏதாவது ஒன்றை நீங்க கொண்டு போகணும். அதே போல வந்து இதுல சொல்லக்கூடிய விஷயம் முகத்தை மறைச்சிருக்க கூடாது. சரி, கட்டாயம் எக்ஸாம் போகும்போது. ஸோ பெண்கள் வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து ஃபர்தா ஸ்கார்ஃப் போடுவாங்க. ஸோ கட்டாயம் வந்து அந்த ஃபேஸ் கவர் இல்லாம முகத்தை மறைக்காம தான் அந்த பரீட்சையில நீங்க உட்கார்ந்து இருக்கணும். அந்த விஷயம். அதே போல மின் தொடர்பாடல் கருவிகளை அணிந்திருக்கவில்லை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இரு காதுகளையும் வந்து மறைக்காம வந்து சரியா நீங்க வந்து பரீட்சை மண்டபத்துல நுழைய வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடப்படுது. ஓகே. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இருக்கிறது. அடுத்தது பரீட்சைக்கு தோற்றுதல். ஸோ இப்பதான் நாங்க மிக முக்கியமான விஷயங்கள் நாங்க வந்திருக்கிறோம். சரியா? ஸோ பரீட்சார்த்தி ஒருவர் வந்து அவர் எந்த இதுக்கு வந்து அப்ளை பண்றாரோ, எந்த நகரத்தை மென்ஷன் பண்ணிருக்கிறாரோ அந்த நகரத்துல தான் வந்து என்ன செய்யலாம், அவர் வந்து பரீட்சை எழுதலாம். அந்த நிலையம் வந்து இன்னும் ஒரு நிலையத்துக்கு மாற்றப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயம். அதே போல நீங்க வந்து அனுமதி பத்திரத்தினை, இப்போ உங்களுக்குரிய அனுமதி பத்திரம் அட்மிஷன் கார்டை வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து இதில் அனுப்பலாம். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் மூலமாகவோ அல்லது வந்து வேறு விதமாகவோ அனுப்பலாம். சம்டைம்ஸ் வந்து போஸ்ட்ல அனுப்பலாம். ஸோ அப்படி அனுப்புனா ஓகே. அப்படி அனுப்பாம வந்து சாஃப்ட் இதில் காப்பியில் அனுப்புனா அதை நீங்கள் வந்து ஏ4 பேப்பரில் ஜஸ்ட் நாங்கள் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுற ஏ4 பேப்பரில் வந்து 2 பக்கங்களையும், நிறைய சில மாணவர்கள் இறுதி நேரத்தில் ஒரு பக்கத்தில் அடிச்சுட்டு வர்றது 2 தாளில். ஸோ அப்படியான விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இரு பக்கங்களையும் பயன்படுத்தி நீங்க வந்து அந்த ஒரு பேப்பர்ல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அனுமதி அட்டையை. அதே போல நீங்க நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க தானே, அதையும் வந்து 2 பக்கங்கள்ல வந்து எடுத்துக்கொள்ளணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் அது வரும். அந்த அட்மிஷன் கார்டு ஒரு பக்கத்துல வரலாம் அல்லது 2 பக்கத்துல வந்தா ஒரே தாளில் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஏ4 பேப்பர்ல தான் அதுவும். சரியா? A1 A2 A3 பேப்பர்லயோ எடுக்கிறது இல்லை, ஏ4 பேப்பர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பரீட்சை திட்டம். பரீட்சை எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். சும்மா ஜஸ்ட் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா அவங்க வந்து உளச்சார்பு பரீட்சை ஆப்டிடியூட் பேப்பர், மொழியாற்றல் பேப்பர், சரி ஓகே அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு அப்படியோ போயிடுறது. அங்க போன பரீட்சையில் என்ன இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கிறான்னு நாங்க என்ன செய்யறது, பின்வாங்குறது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த கெசட்டை கொஞ்சம் முழுமையாக ரீட் பண்ணணும். எந்தெந்த விஷயத்துக்குள்ள வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படவிருக்கின்றன அது தொடர்பாக அறிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த பரீட்சை வந்து சிங்களம் அல்லது தமிழ் ஆகிய மொழிகளால் நடத்தப்படுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். அப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து 100 புள்ளிகளை கொண்டிருக்கும். அது வந்து 50 வினாக்களை கொண்டிருக்கும். சரியா? 50 வினாக்களை கொண்டிருக்கும். ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள். அப்ப 50 தர 2 100 புள்ளிகள். அப்ப ஒரு மணித்தியாலம் தான் இங்க வழங்கப்படும். அப்ப இதெல்லாம் நேரத்தோட பார்த்துட்டோம். நான் இப்ப மார்க்ஸ்ல எடுக்கொண்டேன், நேரத்தோட நான் பார்த்துட்டேன். அப்போ ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடத்துல 50 ஐக்யூ கொஷனை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான டாஸ்க். சாதாரணமாக பொதுவாக எடுத்த உடனே ஒரு நபரால வந்து 60 நிமிடங்கள் 50 ஐக்யூ செய்யறதுன்றது வந்து கொஞ்சம் கடினமானது. அது சாத்தியமானது குறையும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா பயிற்சி தேவை. உங்களுக்கு இப்ப பரீட்சைக்கு க்ளோசிங் டேட் முடிஞ்சு 1 அல்லது 2 மாதங்கள் உங்களுக்கு எப்படி வந்து என்ன செய்யப்படும், ஒரு கெப் ஒன்று தரப்படும். அப்ப அந்த ஒரு உதாரணமாக இப்போதுல இருந்து கவுண்ட் பண்ணுங்களேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கெப் இருக்கும். அப்ப இதுக்குள்ள நீங்க நிறைய பயிற்சிகள் செய்யணும். அப்ப உளச்சார்பு பரீட்சையை பொறுத்தளவுல அது எப்படிப்பட்ட பேப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னா, எண் கணித திறன், அதே போல தர்க்க ரீதியாக சிந்திக்கிற ஆற்றல், அதே போல பொது நுண்ணறிவு பொதுவாக போட்டிருக்கிறான். இப்படியான விஷயங்களை கொண்ட வினாக்களைத்தான் நீங்க கொண்டிருக்கோம். அப்ப இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற விஷயத்துக்கு ஏற்பதான் நீங்க பேப்பருக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ரெடியாக வேண்டும். அதே போல மொழியாற்றல், மொழியாற்றல் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. ஏன்னு சொன்னா அஹ், மொழியாற்றல் இல்லாம வந்து ஒரு எம்எஸ்ஓ பரீட்சையோ ஒரு ஜிஎஸ் எக்ஸாமோ வந்து இடம் பெற மாட்டாது. ஏன்னு சொன்னா நீங்க வந்து எம்எஸ்ஓ ஆக போன பிறகு உங்களுக்கு அதிகமாக என்ன செய்ய சொன்னா எழுத்து வேலைகள் தான் காணப்படும். ஒரு கடிதம் எழுதுறதாக இருக்கலாம்,
அல்லது வந்து ஒரு சுருக்கம் எழுதுறதாக இருக்கலாம், அல்லது வந்து அதாவது ஒரு மீட்டிங்ல சாராம்சத்தை வந்து எழுத வேண்டியதாக இருக்கலாம். சரி, அப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட் மற்ற நிறைய எழுத்து வேலைகளை கொண்டு காணப்படும். அப்ப அங்க உங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா, உங்களுடைய மொழியாற்றல் இந்த பரீட்சையில வந்து பரிசோதிக்கப்படும். அப்ப இது வந்து 2.5 மணித்தியாலங்களை கொண்டதாக இருக்கும். இதுவும் வந்து 100 புள்ளிகள். அப்ப இது எப்படி காணப்படும் சொன்ன அந்த பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, திறன், அதாவது பரீட்சார்த்தியரை வெளிப்படுத்தும் திறன், கிரகித்தல். கிரகித்தல்னு ஒரு செக்ஷன் இல்லாம எந்த ஒரு பேப்பருமே வர்றது கிடையாது. அதே போல எழுத்துக்கோர்வை, மொழி, கட்டுரை, சரியா, தரப்பட்ட கடிதம், கட்டுரை கடிதம், அதே போல கொடுக்கப்பட்ட தரவுகளை கொண்டு வரைவுகள், அட்டவணை தயாரித்தல், அதே போல ஒரு வாக்கியமாக எழுதுறது, எளிய இலக்கண விதிகளை பிரயோகித்தல், பரீட்சாத்தின் திறனை சோதிக்கப்பட, இப்படித்தான் இந்த வினாக்கள் காணப்படும். அப்ப இந்த மொழித்திறன் பகுதி எப்படி காணப்பட போகுதுன்னு சொன்னா, ஜஸ்ட் நாங்க விழுந்து விழுந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த இலக்கண பகுதிகளை பாடமாக்கி கொண்டு நிற்கிறது. நாங்கள் எங்களுடைய செஷன்ஸ்ல நாங்கள் கைடன்ஸ்ல அதிகமாக சொல்றது, உதாரணமாக இலக்கண பகுதிகள் அப்படின்னு சொல்ற போது, உதாரணமாக அகராதி அல்லது பழமொழி, மரபு தொடர், இப்படியான இது ஒரு 30 புள்ளிகள் தான் வரும். நீங்க அது எந்த ஒரு மொழித்திறன் பேப்பராக எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனா மிச்ச 70 புள்ளிகளும் சரியா கிரகித்தல், கடிதம், கட்டுரை, சுருக்கம், இதை கொண்டதாகத்தான் இருக்கும். அப்ப 2/3 பெரும்பான்மையை வந்து இந்த கிரகித்தல், கடிதம், கட்டுரை, சுருக்கம் அப்படிங்கிற பகுதிகளும், இலக்கண பகுதி ஜஸ்ட் ஒரு 30 மார்க்ஸுக்கு தான் வரும். ஸோ இப்படி அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும்டா, நல்லா திங்க் பண்ணணும். என்னென்ன விஷயங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும். நேர முகாமைத்துவம் தொடர்பில் முழுமையாக என்ன செய்யணும் சொன்னா, திட்டமிட வேண்டும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டாம செய்யறதை விட திட்டமிட்டு செய்யறதுதான் எங்களுடைய வெற்றியை நோக்கி மிக விரைவாக கொண்டு செல்லும். சரி, பிளான் பண்ணி பண்ணணும் அதான் சொல்றது. ஆகவே திட்டமிடுங்க, எப்படி படிக்க போறீங்க, உங்களுடைய டைம் ஷெடியூலை எப்படி அமைக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அது தொடர்பாக நாங்க இறுதியில பேசலாம். எப்படி நேர முகாமைத்துவம் செய்யறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே அந்த கைடன்ஸை நாங்கள் செய்வோம். சரியா, அடுத்தது குறிப்பு. இப்ப மேல சொன்ன விஷயத்தான் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. தனித்தனியாக ஒரு பேப்பர்ல வந்து 40 புள்ளிகளை நீங்க பெற வேண்டும். மொத்தமாக 50, அதாவது 200க்கு 50 வீதம்ன்றது 100 புள்ளிகள். சரியா, அப்ப இப்படித்தான் வந்து உங்களுடைய இது காணப்படும். அதே போல பரீட்சை எங்க எந்த மாவட்டங்கள், நகரங்கள் நடக்கப்படும், அதுக்குரிய அதுக்குரிய நம்பர்ஸ் வந்து என்ன செய்யப்படுதுன்னா போடப்பட்டிருக்குது. அது நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து தெரிவு செஞ்சீங்கன்னா அந்த நம்பர்ஸ் காணப்படும். ஸோ அது தெரிவு செஞ்சீங்கன்னா, அதே போல ஒரு பரீட்சை நகரம் சார்பாக கிடைக்கப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறையும் இடத்து இப்பரீட்சை அண்மையில் உள்ள நகரத்துக்கு வந்து மாற்றப்படலாம். இப்படிலாம் நடக்கிறது கிடையாது. இங்கேயாவது சும்மா மென்ஷன் பண்ணுவாங்க, ஏன்னா குறைய மாணவர்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணிருந்தா அது நடத்துறதுன்றது வந்து உண்மையா செலவு கூடன்னு போட்டு வேற ஒரு நகரத்துக்கு மாற்றலாம். ஆனா நீங்க அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பரீட்சை எழுதுறதுக்கு எக்கச்சக்க மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அன்றை கூட ஒரு அப்ளிகேஷன் உண்டு, ஒருத்தருக்கு இது பண்ணி கொடுத்தது, செய்து கொடுத்தது. அது ஒரு 251வது அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிருக்குது. சரியா, அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டேஸுக்குள்ள 250 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். அப்போ எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற அவ்வளோ பேரோடைய தான் நீங்கள் காம்படிஷன் போட்டிக்கிடுவீங்க. புரியுதா? இப்போ உங்க தேசிய மட்டம் எம்எஸ்ஓ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மாவட்ட ரீதியில தான் அப்ளை பண்ணப்படுவாங்க. அவங்க எத்தனை வெற்றிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட ரீதியாக. ஆனா இது மாகாண திறமை அடிப்படையில எடுக்கிறதுனால, ஸோ 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் அப்ளை பண்ணாலும் அந்த 3000 பேரோட நீங்க என்ன செய்றீங்க, கம்பீட் பண்றீங்க. சரியா, போட்டியிடுறீங்க. ஓகே, ஸோ அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். அதே போல நேர்முக பரீட்சை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு, அதில் புள்ளிகள் வழங்கப்படாது இந்த விஷயத்தை திரும்பவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இந்த கெசட்ல ஏதாவது பிழை இருக்குமாக இருந்தா அது தொடர்பாக வந்து கிழக்கு மாகாண பொதுச்சேரி ஆணைக்குழுவால தான் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இதை நிரப்புறது நிரப்பாது, இந்த விஷயங்கள்லாம் பொதுவாக மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப நீங்க என்ன சொல்லணும், முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து, இந்த போட்டி பரீட்சை வந்து முழுக்க முழுக்க வினாத்தாளை நம்பிய போட்டி பரீட்சை. உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் பரீட்சையிலே மிக முக்கியமானது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியமானது. ஏன்னா நேர்முக பரீட்சைக்கு ஒரு புள்ளி கூட வழங்கப்பட மாட்டாது. ஆகவே நீங்க வந்து மினிமம் 40, மற்றதுல வந்து 50 வீத புள்ளிகளை பெற்று ரேங்க் பண்ணுகின்ற போது 123 பேருக்குள்ள ஒருவராக நீங்க வருகின்ற போது கட்டாயமாக டெஃபினெட்லி நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம்.
ஸோ ஏ லெவலோட நீங்க நகர முடியும். ஸோ இந்த பதவியை பெற்றுக்கொண்டு நீங்க எடிஷனலாக நீங்க டிகிரி செய்யறேன்னு சொன்னா எக்ஸ்டர்னலாக செய்யலாம். சாட்டர்டே சண்டேஸ்ல நிறைய டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்க யூனிவர்சிட்டி தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. இதுவும் யூஜிசி அப்ரூவல் தான், அதுவும் யூஜிசி அப்ரூவல் தான். ஸோ சேவிஸ் எக்ஸாம் எழுதுகின்ற போது எஸ்எல்ஏஎஸ். ஸோ உங்களுக்கு டிகிரி பெரிய ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கலாம். சரி, டிகிரி இல்லாமலும் எழுதலாம் நீங்க. இதுல ஒரு 10 வருஷம் போனா, ஆனா டிகிரி இருந்தா 5 வருஷத்துல நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸ்டர்னல் டிகிரி ஹோல்ட் பண்றாங்க வெளிவாரி. ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஐஸ்டன் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். எல்லா இது ஹோல்ட் பண்றது நாங்க வெப்சைட்லயும் போட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக நீங்க அதில் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பை வந்து இப்படி திட்டமிடுங்க. சரி, வீடியோஸ்ல ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சைட்ல வந்து படிச்சு கொண்டு இருங்க. நல்ல நிலைமைக்கு நாளைக்கு மிகச்சிறந்த உன்னதமான உயர் நிலையை நீங்க அடைவதற்கு இது மிக பாரிய ஒரு திறவுகோலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு 4-5 நிமிஷத்துல அந்த வீடியோ மேக் பண்ணி நான் போட்டுடலாம். அது ஒரு சின்ன விஷயம். ஸோ அதுல நீங்க அதை வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க இப்ப கேட்கலாம். அன்மியூட் பண்ணி ஒவ்வொருவராக கேட்கலாம். சரியா? இப்போ எக்ஸாம் வந்து ட்ரிங்கோல செய்யறோம். ட்ரிங்கோல விளையாட்டான்னு சொன்னா அப்போ வேலை வந்து கிடைச்சா ட்ரிங்கோல தான் போட்டு தருவாங்களா இல்லாட்டி கிழக்கு மாகாணம் எங்குன்ற மாதிரி எந்த பிரதேசத்திலயும் வருமா? சார்,
ஓகே, எனக்கு உண்மையா தொண்டை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரியா? ஓகே, எக்ஸாம் கஷ்டமா இருக்குமா சார்? எக்ஸாம் கஷ்டமா இருக்கு. யாருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா படிக்காதவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. படிச்சவங்களுக்கு எப்பவுமே வந்து ஈஸியாகத்தான் இருக்கும். ஆகவே பிளான் பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ் நீங்க ஒதுக்குனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறதுக்கு செலவழிக்கிறீங்க, 8 மணி நேரத்துக்கு மற்ற விஷயங்களை செலவழிக்கிறீங்க, இன்னும் 8 மணி நேரத்துக்கு படிக்கிற வேலையை பாருங்க. 8 மணி நேரம் மட்டும் 6 மணி நேரம், அல்லது ஸ்டார்டிங் ஒரு 4 மணி நேரம், 2 மணி நேரம் ஐக்யூ, 2 மணி நேரம் வந்து மொழித்திறனுக்கு செலவழிக்கலாமே. ஸோ அப்படி பிளான் பண்ணுங்க. கட்டாயம் ஃபெஸ்ட்டுக்கு உங்களோட கையெடுத்து படிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பாகக்காய் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு பலாப்பழத்தை வந்து முள்ளு குத்த தான் செய்யும் ஸ்டார்டிங்ல வந்து அது உரிக்கும் போது. ஆனா போக அதுக்குள்ள இருக்கிற வார சுளைகள் வந்து மிகவும் இனிமையாகவும் கனிவாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாக. அப்படிதான் கல்வி. சரியா? அப்ப நீங்க வந்து இதை அடைஞ்சு கொள்வீங்களா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்காக நாங்க படிக்கிறோம்? ஒரு ஜாப், ஒரு ஜாப். அந்த ஜொப்பை அடையிறதுக்காக நாங்க எங்களுடைய முதல் 5 வருஷத்துல ஒரு 2 3 வருஷத்தை பாடசாலைக்கு செலவழிச்சு, திரும்ப 1ல இருந்து 5 வரை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி, திரும்ப 6ல இருந்து 11 படிச்சு, அதுல ஓலெவல் எக்ஸாம் எழுதி, திரும்ப 2 வருஷம் ஏலெவல் படிச்சு, சிலர் வந்து மத்த கோர்சஸ் நைட்டா, டெக்னிக்கல் நாலேஜ், விடிஏ, யூனிவர்சிட்டி காலேஜஸ் இப்படின்னு பார்த்த நேரத்தை செலவழிச்சு எதுக்காகன்னா ஒரு ஜொப் அடைஞ்சு கொள்றதுக்காக. நீங்க உங்களோட வாழ்க்கையில எத்தனை வருஷம், ஒரு 20 25 வருஷத்தை செலவழிச்சிருப்பீங்க, 30 வருடங்களை செலவழிச்சிருப்பீங்க. 35வது வயசுல கூட இருப்பீங்க இப்ப அப்ளை பண்றதுக்காக. முழுமையாக நீங்க 35 வருஷம் செலவழிச்சது பெருசு இல்ல, 30 வருடங்கள் செலவழித்தது கல்விக்காக பெரிதில்ல. இப்ப இருக்கிற அந்த 100 நாள் 3 மாசத்தை செலவழிங்க. 3 மாதத்தை முழுமையாக பயன்படுத்திங்கன்னு சொன்னா உங்களோட 30 வருடம், 25 30 வருடத்துக்குரிய பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய லைஃப் முழுமையாக மாறும். உங்களுடைய பெற்றார்களுடைய முகத்துல நீங்க புன்னகையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். உங்களோட சமூகத்துல ஒரு கௌரவம் ஒன்று கிடைக்கும். நீங்க வெறுமையாக இருக்கிறது ஒரு அரச பதவியை பெறுறதுன்றது ஒரு சமூகத்துல ஒரு அங்கீகாரத்தை பெற்று தரும். அது எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும் லைஃப். இப்படியான விஷயங்கள்ல முதல்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் ஆசை அதை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க, ஃபர்ஸ்ட் ஆசை வைங்க. அவ்வா. சரியா? அப்ப எனக்கு ஒரு திரைப்படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு ஞாபகம் இருக்குது. சோ ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நாங்க அடம்பிடிக்க தெரியணும் அப்படிங்கிற விஷயம். கட்டாயம் இந்த விஷயத்தை நான் அடைஞ்சே தீர்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கையில மிக முக்கியமானது தன்னம்பிக்கை. என்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. உங்களுடைய முயற்சி, உழைப்பு, தியாகத்தை முழுமையாக கொடுங்க ஒரு 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல, டாப்ல வருவீங்க. சரியா? ஸோ ஆகவே இன்னும் சில சந்தேகங்கள் வந்திருக்கின்றன, பேசிக்கொண்டு போகலாம். எஸ்எல்எஸ்க்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்திருப்பாங்க தானே, அதுதான் ஓப்பனுக்கு மட்டுமா இல்லை இதுல ஜாயின் பண்ண பிறகு எக்ஸாம் சிட் பண்ணி எஸ்எல்எஸ்க்கு ஓப்பனுக்கு ஒரு வயதுல இருக்கிறது. எல்லா போட்டி பரீட்சைகளும் திறந்த மட்டுப்படுத்தப்பட்டன்னு கூறப்படப்படும் 2. அப்ப திறந்த அப்படிங்கிறது வந்து ஒரு 30 வயது அல்லது 32 வயதுன்னு இருக்கும். சரியா? அது வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வயசு இருக்கிறவங்க எழுதுவாங்க. அதுக்கு வந்து 100ல திறந்த 100ல வந்து 70% வந்து நிரப்பப்படும் திறந்த போட்டி பரீட்சை. ஆனா இந்த எம்எஸ்ஓ மூலமாக வரவங்க எஸ்எல்எஸ் நுழையன்றதுக்காக அவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை அவங்களுக்கு மட்டும் நடக்கும். சரியா? அவங்களுக்கு வந்து 30% ஒதுக்கப்படும். உதாரணமாக 1000 வேகன்சி வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக நான் சொல்றது. சரியா? 1000 வேகன்சியை வந்து எஸ்எல்எஸ்க்காக ஒதுக்குவாங்க உதாரணமாக வச்சுக்கொள்ளுவேன். ஸோ அப்ப இதுல வந்து 700 திறந்த போட்டி பரீட்சைக்காக ஒதுக்குவாங்க, 300 மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்காக ஒதுக்குவாங்க. மட்டுப்படுத்தப்பட்டதுக்குள்ள யார் வருவாங்க? எம்எஸ்ஓவாக இருக்கிறவங்க, இன்னும் சில பதவிகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போட்டி பரீட்சையை எழுதுவாங்க. அப்ப உங்களுக்குரிய சந்தர்ப்பம் எப்படி என்னுடைய என்னுடைய நான் சொல்றேன் என்ன அனுபவத்தில் என்னுடைய டிஎஸ் பிரிவுல, சரியா, பிரதேச செயலாளர் பிரிவுல இதுவரையும் தொடர்ச்சியாக ஒரு 6 7 பிரதேச செயலாளர்களை பார்த்துட்டு யாரும் திறந்த போட்டி பரீட்சைகள் கூட வந்தவங்க கிடையாது. எல்லாருமே மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பயிற்சி, அதாவது ஒரு எம்எஸ்ஓவாக இருந்து டிஎஸ்ஆ வந்தவங்க தான் நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கும் கையில இருக்குது. ஸோ தயவு செய்து மிஸ் பண்ண வேண்டாம். சார் உங்க நம்பர் சென்ட் பண்ணுங்க, குரூப்ல வந்து அட்மின் நம்பர் நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க இது தொடர்பாக அப்ளை பண்ற விஷயம் இருந்தாலும் சரிதான், எது தொடர்பாக சார் நீங்க தயங்க வேண்டாம். நீங்க எங்களை வந்து கண்டக்ட் பண்ணா 24 ஹவர்ஸுக்குள்ள எப்படி உங்களுக்கு ரிப்ளை தருவோம். கட்டாயம் சொன்னா நிறைய மெசேஜஸ் வருது, நாங்க எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். கட்டாயம். சரி, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸாம் வந்து க்ளோசிங் டேட் முடியலே, அடுத்த மாசம் 14 அப்படித்தான்
க்ளோசிங் டேட். ஸோ அதுக்கு பிறகு ஒரு 1 மந்த் பீரியடோ 2 மந்த் பீரியட் வந்து தரலாம். அதை வந்து டிசைட் பண்றது வந்து கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அவங்க. ஸோ அது தொடர்பான அப்டேட்ஸ் வருகின்ற போது எப்போ எக்ஸாம் சில விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அப்போ நாங்கள் தொடர்பாக குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். சரியா? ஸோ என்ன மாதிரி புக் வாங்கி படிக்கலாம்? புக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நீங்க இவ்வளவு காலம் படிச்ச விஷயங்களே தொகுத்தாலே ஒரு புக்கை நீங்களே எழுதிடலாம். சரியா? ஸோ அப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விடைகள் தெளிவான விளக்கங்கள் இருக்கிற புத்தகம் வாங்கி படிக்கலாம். நீங்க சில மொழித்திறனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுவரைக்கும் படிச்ச மொழித்திறன் எவ்வளவு விஷயங்கள் படிச்சு கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கலாம். சில அப்ளிகேஷன் சென்ட் பண்ண பிறகு அக்செப்டட் ரிஜெக்டட் எப்போ சொல்லப்படும், அது வந்து எப்போ சொல்லப்படும் சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க அதை வெரிஃபை பண்ண பிறகு இறுதியில தான் அவங்க சொல்லுவாங்க. சரி, உடனடியாக இப்ப சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க எந்த பிள்ளைகளும் இல்லாம அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ண வேண்டும். அது தொடர்பாக நாங்கள் சின்ன ஒரு காணொலி ஒன்று பதிவிடுவோம். சரியா? அடுத்தது குட் ஈவினிங் சார், நான் நேற்று அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும் பட் பேங்க் டீடைல்ஸ் ஜிஎஸ் ஆஃபீஸ்ல அமௌண்ட் கட்டுற பில்லுக்கு பதிலாக பேங்க் டீடைல்ஸ் போட்டுட்டேன் சார், அதால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கு எதுவும் பண்ணலாமா சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொன்னா இன்னொரு நம்பர் மொபைல்ல இருந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. சரியா? அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை வந்து கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இதுல நம்பர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள தொடர்பு கொண்டு ஒரு தடவை வந்து நீங்க அது தொடர்பாக வினவலாம். நாளைக்கு நின்று நான் பெரும்பாலும் தூக்க மாட்டேன் போல், என்ன விடுமுறை நாட்கள் தானே. ஸோ திங்கள் நீங்க வந்து அது தொடர்பாக நான் அதனால சொல்ற மிக முக்கியமான விஷயம், அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க முழுமையாக கெசட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. இப்படியான பிழைகள் வந்து ஏற்படாது. சரியா? அடுத்தது கிளாஸஸுக்கு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் உங்களுடைய கெஸ்ட் படி எத்தனை ஸ்கோர் பண்ண ஷுவரா செலக்ட் ஆகலாம்? இதை பொறுத்த வரைக்கும் வந்து எழுதக்கூடிய எண்ணிக்கையும், அதாவது மாணவர்களோட எண்ணிக்கையும் அதே போல அவர்களுடைய திறமை, அதுதான் அவங்களுடைய அறிவு மட்டம் தான் தீர்மானிக்கும். பெரும்பாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு 150க்கு மேல உண்மை அடுப்பீங்க சொன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் வரும். அப்படிதான் கடந்த காலத்துல ரேங்க் வந்திருக்குது. சரி, நீங்க அப்படிலாம் படிக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. 150க்கு நீங்க 100க்கு படிக்கிறேன் படிங்க. முழுமையாக நான் 100 புள்ளிகள் பெறுவேன் என்ற நம்பிக்கையோட படிங்க. சரி, அதாவது ஒரு எனக்கு இன்னொரு திரைப்படத்துல இது ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களுடைய இலக்குகளை சரியா ஏணிகளை கூரைகளை நோக்கி போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க அப்படிங்கிற விஷயம். அப்ப இலக்கை நீங்க பெருசா வைங்க. நீங்க ஒரு மார்க்ஸை வச்சு உங்களை மட்டுப்படுத்துறீங்க, மட்டுப்படுத்த வேண்டாம். சரியா? நீங்க முயற்சி செய்யுங்க, முழுமையாக உங்களை தியாகம் செய்யுங்க, உங்களுடைய முழுமையான உழைப்பை கொடுங்க. ஒவ்வொரு வினாத்தாலையும் நான் 100 புள்ளிகள் பெறுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு நாள் காலையில நீங்க எழும்பும் போதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது உங்களை புஷ் பண்ணும். சரியா? ஸோ அது தொடர்பான ரிலேட்டடான இருக்கிறவங்களோட பேசுங்க. சரியாப்பா? இதுக்கு படிக்கிறவங்களோட ஒன்று சேருங்க. அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து கொள்ளுங்க. சரியா? கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யற அந்த சூழல் இருக்கின்ற போது அது உங்களை நோக்கி என்ன செய்யும்னா உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களை வந்து தள்ளிக்கொண்டே இருக்கும். எம்ஓஸோட பிரைவேட் கிளாஸஸ் ஓகே நெக்ஸ்ட் வீக். எக்ஸாம் எழுதி முடிஞ்ச பிறகு வேலைக்கு எத்தனை மாசத்துல எடுப்பாங்க? ஜஸ்ட் ஒரு 1 or 2 months கணக்கா? ஏன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் லேட் ஆகலாம், அது மாகாண அரசாங்கம் தானே. ஸோ உடனடியாக திருத்தி உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. தென் மாகாணம் வடமாகாணம் அப்படிதான் நடந்தது. என்ன குயிக்க வடமாகாணம்ல எடுத்தாங்க தெரியுமா? ஒரு 1 month கூட கணக்கான்னு நினைக்கிறேன், உடனடியாக எடுத்துட்டாங்க. ஸோ உடனடியாக நீங்க எதிர்பார்க்கலாம். சில வேளைகள் எனக்கு தெரிஞ்சு வந்து க்ளோசிங் டேட் முடிய 1 மாதத்துல கூட எக்ஸாம் என்ன செய்யலாம். 1 மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடத்தலாம். அப்ப க்ளோசிங் டேட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1 மாத பீரியட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு மாத பீரியட் இருக்குது, 2 months. சரி, 2 monthsல கூட நடக்கலாம். ஆக மிஞ்சி போனா 3 months. சரியா? அப்ப நீங்க இப்பத்துல இருந்து இன்றையில இருந்து, நாளைக்கு இல்ல இன்றையில இருந்து கட்டாயம் தயார்படுத்துங்க. ஓகே? ஸோ எல்லா சப்ஜெக்டும் நல்ல ரிசல்ட் தான். பட் மெட்ஸ்னா கொஞ்சம் இஷ்யூ தான். நீங்க ஒரே தடவையில அடுத்த முறை எக்ஸாம் எழுதி எடுத்துக்கொள்வீங்களாக இருந்தா அதுக்கு அடுத்த முறை கால் பண்ற மத்திய அரசாங்கத்தில் எம்எஸ்ஓவாக இருந்தாலும் சரி, மாகாண எம்எஸ்ஓவாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ் இப்படியான ஜாப்ஸ் நிறைய கால் பண்றாங்க தொடர்ச்சியாக. அப்ப நீங்க மிஸ் பண்ண கூடாது, ஒரு எஸ் இருக்கிறதால இல்லையா? அப்போ ஒரே தடவையில் 6 பாடமும் வார மாதிரி 4C2S எடுக்கிற மாதிரி கொஞ்சம் இன்னொரு எக்ஸாம் எழுதி நீங்க வந்து வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து இது பண்றோம். சரியா? எப்படி படிக்கணும் அது தொடர்பாக நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறேன். கிளாஸ் வைக்கிறீங்களா பேமெண்ட், ஸோ அது தொடர்பாக நான் குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். சரியா? எனக்கு மெட்ஸஸ் தமிழ்ல பி போடலாமா? மெட்ஸ் பி, தமிழ் பி ஓகே. ஆனா மெட்ஸ் வந்து எஸ்ன்னு சொன்னா ஒரே தடவையில கட்டாயம் இருக்கணும், அதுதான் ஒரே தடவையில மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே? ஷெரீனா குட் ஈவினிங், நான் நேற்று அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகே, நீங்க கட்டாயம் வந்து ஷெரீனா ஒரு தடவை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மேல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகே?
நானும் சும்மா ஒன்று ரெண்டு அப்ளிகேஷன் இது பண்ணி பார்த்தா அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்றன ஸ்டூடெண்ட்ஸ்? வாய்மொழி மூலமாகவும் கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்ப சந்தேகங்கள் இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸை வந்து செஷனை வந்து என் பண்ணலாம். 10 o'clock ஆகுதே. நான் போட்டு பார்க்கலாமா சார் மேட்ச்? நீங்க போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் எக்ஸாமே. சரி, ஆனா கட்டாயம் வந்து என்ன செய்வாங்கன்னா, இன்டர்வியூ நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா கூட இன்டர்வியூல என்ன செய்யும், உங்களுக்கு வந்து கட்டாயம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஏன்னா கெசட் என்ன சொல்லுதோ அதன்படி மட்டும்தான் ஆட்சேர்ப்பு செய்வாங்க. ஆனா நீங்க ஒரு ப்ராக்டிஸுக்காக போட்டு எழுதலாம். சரியா? ஆனா நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஓலவல் கால் பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்க சிரமம் பார்க்காம ஒரு 6 பாடங்களை போட்டு, 6ல் 9 போட்டாலும் சரிதான், போட்டு ஒரு 4 C சரியா 2S மினிமம் வார மாதிரியாவது தமிழும் மெட்ஸும் வார மாதிரி எழுதி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வயது இருக்கும் நான் நினைக்கிறேன். கட்டாயமாக 35 வயது, சில இடங்கள் 40 வயதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் இதில் அப்ளிகேஷன் கூட வரலன்னு சொன்னா 40 வயதாக இன்க்ரீஸ் பண்ணலாம் பொதுச்சேவை ஆணைக்குழு. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ வாய்ப்புகளை நீங்க தவற விடக்கூடாதுன்னு சொன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், யா, ஷூர். பேப்பர் தமிழ்ல தானே வரும்? எஸ், இது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்பரீட்சை தமிழ் மற்றும் சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகள் மூலம் நடாத்தப்படுவதுடன் விண்ணப்பிக்கும் மொழியை மாற்றுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. அப்ப அப்ளிகேஷன்ல உங்கள்ட்ட கேட்பாங்க எந்த மொழியில நீங்க சிட் பண்ண போறீங்க. தமிழ்ன்றதை மென்ஷன் பண்ணீங்கன்னா ஓகே. சரியா? நீங்க சிங்களம்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா புறம் வந்து சிங்கள மொழியில எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மொழியை வந்து மாத்தே இல்லாது. ஏன்னா பேப்பர் எல்லாமே வந்து சரியா இதை தான் அடிச்சிருப்பாங்க. சரி, எக்ஸ்ட்ரா பேப்பர் எதுவுமே வரது கிடையாது. அதனாலதான் ஸோ தமிழ் மீடியத்துல எழுத முடியும். ஓகே. எனக்கு 23 நாள் சார் ஏஜ், எக்ஸாம் எழுதலாமா? யா ஷோர். 18 வயதுல இருந்து 35 வயது வரை எக்ஸாம் எழுதலாம். 23 இடையில தானே, ஸோ கட்டாயம் எழுதுங்க. சரியா? மிஸ் பண்ணாம எழுதுங்க. ஓகே. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், யா ஷோர், சொல்லுவானே. என்னடா வந்து சார் தமிழ்ல, அதாவது இப்ப மொழி என்று சொல்லிருக்கீங்க, அப்ப தமிழ் நாலேஜ் இருக்கிறவங்க எழுதலாம் தானே? அதுக்கண்டு ஒரு பாடம் இல்லையே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு? எஸ், மொழித்திறனை பொறுத்த வரைக்கும் மொழித்திறன்றது ஒரு வினாத்தாள், அதுக்குன்னு ஒரு பாடம் கிடையாது. சரியா? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதனுடைய உள்ளடக்கத்துல வந்து போட்டிருக்கிறாங்க. அது வந்து எளிய இலக்கண பகுதிகளை கொண்டதாக இருக்கும். எளிய இலக்கண பகுதிகள்னு சொல்லும் போது பழமொழிகளாக இருக்கலாம், மரபு தொடராக இருக்கலாம், ஒரு பிழையான சொல்லை நீங்க இனங்காணுவதாக இருக்கலாம், அல்லது அகர வரிசைப்படுத்துவதாக சொற்களை இருக்கலாம், அல்லது பொன்மொழிகளாக இருக்கலாம். சரி, இப்படியான சில விஷயங்கள் இருக்கு. 30 புள்ளிகளுக்கு வரும். மத்த 70 எஸ். அப்படின்னா சார் ஓஎல் தமிழ் இருக்கிற தமிழ் பாடத்தையும் வச்சு, ஏஎல் இருக்கிற தமிழ் பாட நாலேஜையும் வச்சு இந்த எக்ஸாம் எழுதலாம் தானே? என்னை பொறுத்த வரைக்கும் ஏலவல் தமிழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தேவைப்படாது பெரும்பாலும். ஓ லெவல்ல இருக்கிற விஷயங்களை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னாலே அதுவே மிகப்பெரிய பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து காணப்படும் கட்டாயமாக. சரியா? ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து அது தொடர்பாக அந்த கைடன்ஸ்ல போனீங்கன்னா ஓகே. சரியா? ஓகே. ஓ லெவல்ல தமிழ் வந்து ஏயும், மேத்ஸ் வந்து சியும் இருந்தா ஒரு இஷ்யூவும் இல்லாம எழுதலாம் தானே? ஓ, தமிழ்ல என்ன? தமிழ் ஏ இருக்குது. தமிழ்ல ஏன்னா மினிமம் வந்து திறமை சித்திகள் இருக்கணும், அதாவது மினிமம் சி இருக்கணும். உங்களுக்கு இஷ்யூல தானே ஏசின்றது. ஸோ எழுதலாம், கட்டாயம் எழுதலாம். ஓகே. யாரும் தயங்குனா ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? நான் வாட்ஸ்அப்லேயே உங்களை வந்து அது தொடர்பாக அசிஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா தயக்க முடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யா ஷோர், சொல்லுங்க. நம்ம அட்மிஷனை வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ள டபுள் சைட்ல எடுக்கணுமா சார், சிங்கிள் சைட்ல எடுக்கணுமா? அதாவது வந்து டபுள் சைடில் அட்மிஷன் கார்டு வருமானம் தான் ஒரே தாளில் எடுங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே பக்கத்துல தான் அப்ளிகேஷன் வருது. சரி, அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஒரே ஓகே பேஜ்ல தான் வரும். ஸோ அப்படி எடுங்க. அப்படி 2 பேஜ் வந்தா ஒரே தாளில் எடுங்க. அட்மிஷன் கார்டும் ஒரே தாளில் தான் எடுக்கணும். எப்பவுமே வந்து டபுள் சைட் தான். A4 பேப்பர்ல டபுள் சைட் தான். டபுள் வேற வேற சைட். 2 பேப்பர்ல வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பொருந்தும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. வேற எது மினாக்கள்? சார், ஓ, சொல்லுங்களேன். இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு பிறகு இந்த அந்த 1000 ரூபா கட்டணுமன்ற டீட்டெயில்ஸ் ஒன்றும் வரல அதுல. ஆனா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டுட்டேன், இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் வரல. ஆனா இல்ல, செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நிரப்பி கொண்டு போகும்போது வெரிஃபைன்னு ஒரு பேஜ் ஒன்று வரும். அப்போ அதில் வந்து உங்களுடைய அந்த ரிசப்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்குரிய ஆப்ஷன் ஒன்று இருக்குது கட்டாயம். ஸோ நீங்கள் அதை கொடுத்தா தான் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம் அப்ளிகேஷனை. ஸோ நான் தொடர்பாக சின்ன ஒரு காணொலி ஒன்று போட்டுறேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். சரியா? ஓகே. அது நோ வரிஸ், டோன்ட் வரி. ஓகே. ஆனால் கட்டாயம் வந்து அது இணைக்கப்பட வேண்டும். ஓ, அந்த கட்டணம் இணைக்கப்படாம இரவு
அப்ளிகேஷன் ஃபில் பண்ணது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிருக்காது தானே? இல்ல சென்ட் ஆயிருக்காது. ஏன்னு சொன்னா நீங்க திரும்பவும் வந்து உங்களோட மொபைல்ல இருந்து தானே லாகின் பண்ணிருப்பீங்க. மொபைல்லையா ஓ இமெயில்லையா? யா, அதே மொபைலை கொடுத்து திரும்ப லாகின் பண்ணி பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் சேவ்லயே இருக்கும் அங்க. சரியா? அப்ப நீங்க அங்க போயிட்டு என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அங்க அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண பிறகுதான் நீங்க வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டோ டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் அதை செஞ்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப டோன்ட் வரி, நீங்க அந்த நம்பரை கொடுத்து போயிட்டு பாருங்க. அல்லது நாங்க காணொளி போட்ட பிறகு நீங்க அதை செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் சிட் பண்ணலாம் ஐயா, ஷூர், கட்டாயம். சரியா? நீங்க வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னு சொன்னா ஒரே டைம்ல வந்து நீங்க ஜொப்பையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் டிகிரியும் வந்து செய்யக்கூடியதான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம். சம்டைம்ஸ் அது அவங்க ஒத்துக்கொள்கின்ற போது, ஆனால் கட்டாயம் நீங்க போடலாம். உங்களுக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்டுரை வினா என்றது எப்படி வரும்? ஸோ கட்டுரை மினிமம் வந்து 200 எழுத்துகள், 200 சொற்கள் அல்லது 250 சொற்களுக்கு மேற்படாதவாறு வரும். சரியா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப 10 மணி ஆகுது. அப்ப நாங்கள் எங்களுடைய செஷனை முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து வாட்ஸ்அப்போ அல்லது எங்களுடைய அட்மின் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்க கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கடைசி நம்பர் 538. நீங்க குரூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஓகே. இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.